ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிற கொஸ்டின் இதுதான். விச் இஸ் a மிக்சட் ரெக்கரிங் டெசிமல் அப்படின்னு கேட்டுட்டு ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இது எப்படி ஈஸியாக சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் ரெக்கரிங் டெசிமல் அப்படின்னா என்னன்னு பார்த்துடலாம். ரெக்கரிங் டெசிமல்னா ஒரு டெசிமல் நம்பரில் பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற டிஜிட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகிறதா நம்ம ரெக்கரிங் டெசிமல் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வந்து 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சேம் டிஜிட்டாக ரிப்பீட் ஆகும். அதோட எக்ஸாம்பிள் கீழே எழுதியிருக்கேன் பாருங்க. 0.222 பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரே நம்பர் ரிப்பீட் ஆகுதா, அதை வந்து நம்ம சேம் ரெக்கரிங் டெசிமல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேயா. டிஃப்ரெண்ட் ரெக்கரிங் டெசிமல்னு இருக்கு. அது வந்து பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்கிற டிஃப்ரெண்ட் நம்பர்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். அதாவது 1 2 3 இருக்கு. திரும்ப அந்த 1 2 3 ரிப்பீட் ஆகும். ஓகேயா. இங்க வந்து சேம் டிஜிட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகுது. இங்க வந்து டிஃப்ரெண்ட் டிஜிட்ஸ் ரிப்பீட் ஆகுது. ஓகேயா. நெக்ஸ்ட் இங்க வந்து நம்ம மிக்சட் ரெக்கரிங் டெசிமல் கேட்டிருக்காங்க. ஓகேவா. அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 1 2 3 இருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் ரிப்பீட் ஆகாமல் நெக்ஸ்ட் டிஜிட்ஸ் வந்து ரிப்பீட் ஆகும். இப்போ 0.123ல 1 ரிப்பீட் ஆகாது, 2323 ரிப்பீட் ஆகும். ஓகேவா. இப்போ இந்த 4 ஆப்ஷன்ல மிக்சட் ரெக்கரிங் டெசிமல் எதுன்னு பார்க்கலாமா? 0.52ல இதுல எதுவுமே ரிப்பீட் ஆகல. இது வந்து சேம் ரெக்கரிங் டெசிமல். ஓகேயா. இது வந்து டிஃப்ரெண்ட் ரெக்கரிங் டெசிமல். பாயிண்ட்டுக்கு அப்புறம் 231 இருக்கு. அதே 231 ரிப்பீட் ஆகுது. இப்போ மிக்சட் ரெக்கரிங் டெசிமல்னா ஃபர்ஸ்ட் டிஜிட் மட்டும் ரிப்பீட் ஆகாது, நெக்ஸ்ட் 4 6 இருக்கு. அதே திரும்ப ரிப்பீட் ஆகுது. அப்போ ஆப்ஷன் சி இஸ் த கரெக்ட் ஆன்சர். சரி, இப்போ இந்த 4 ஆப்ஷன்ல எது டிஃப்ரெண்ட் ரெக்கரிங் டெசிமல்னு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு ஷார்ட் வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.